ஐயா மோடி கூட சொன்னாங்க, நாம் எல்லாம் தேசபக்தியோடு இருக்க வேண்டும், எல்லோரும் வீட்டிலே தேசிய கொடி ஏற்றுங்கள், சுதந்திர நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள், குடியரசு நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள். சரிங்க, நாங்க தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்க என்ன ஏற்றுறீங்க? நான் பெட்ரோல் ஏற்றுறேன், டீசல் ஏற்றுறேன், முருகை கேஸ் ஏற்றி விட்டுறேன். இதுக்கு பேர் என்ன? தேசபக்தி, தேச பாதுகாப்பு, தேசம் நலன் என்று பேசுவதற்கான எந்த தகுதியாவது பாஜக இருக்க? 56 ஆத்தாரு 56. நான் நினைச்சேன் மாறுபண்ணு கலைச்சாட்டது வாயை திறந்தா நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம். பாகிஸ்தானில் நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா குறித்து பேசிருக்காரு? மோடியின் நாக்கு சீனா என்ற வார்த்தையை உச்சரித்து சீனாவை கண்டிக்க என்று இந்த 17 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது பேசிட்டு உண்டா? இல்லை, ஒரு நாளும் பேச மாட்டாரு, ஒரு நாளும் பேச மாட்டாரு. பாகிஸ்தான் சும்மா விட மாட்டோம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 பஞ்சாப் மாநிலம் பதங்கோட்டு இடத்துல விமானப்படை தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், மக்கள் இறந்து போனான். 2019 ஆண்டு புல்வாமாவில் ஒரே ஒருத்த 360 வெடிமந்தோடு வந்து வெடித்து சிறை செத்து போனான், தாக்குதல் கொடுத்தான். அதுல 40 நாடுகள் வந்துட்டு போனான். இப்ப 4-5 மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீர்ல சுற்றுலா தளத்துல அங்க தாக்குதல் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் செத்து போனாங்க. இப்ப கடைசியா செங்கோட்டை, எந்த செங்கோட்டை நரேந்திர மோடி கொடியை ஏற்றிட்டு தேச பாதுகாப்பு தேசம் என்று பேசுவாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்துல வெடிகுண்டு தாக்குதல், தற்கொலை படை தாக்குதல் புரிஞ்சுட்டு இருக்கு. உலகத்துல என்ன பண்ணுது உள்துறை அமைச்சகம்? நாடு கரையேற்று போய் நிற்குது. வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம், நாட்டு மக்கள் அல்லாடி இருக்கிறான். ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாஜகவுக்கு. அவனுக்கு என்ன? அங்க போய் தீபம் ஏற்றணும். தீபம் எங்க சொல்றாங்க தெரியுமா? தீபத்தொன்னு இருக்குங்க. 100 ஆண்டு காலமா தீபத்தொன்னு தீபத்தை ஏத்துறாங்க. இது என்ன சொல்றான்? இந்த மயில்கள் இருக்குல்ல, அகவை தொண்ணு இருக்கு, அந்த அகவை தொண்ணா போய் தீபம் ஏற்றுவாங்க. எப்படிப்பட்ட அரசியல்? இந்த திமுக நாங்கள் விடமாட்டோம். சரி, உண்மைக்கு கொந்தளிக்கிறல்ல. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்துல ஒரு தர்கா இருக்கு, மலை மேல தர்கா இருக்கு. அதே போல முருகன் கோயிலும் இருக்கு. இங்க முருகன் வழிபட போறவங்க வழிபடுறாங்க, தர்காவுக்கு போய் வழிபாடு செய்யப்படுறவங்க போறாங்க, ஒரு பட்சம் இல்லை. இதுல அந்த தர்காவில் பல 100 ஆண்டுகளாக நேர்த்தி கடந்து ஆடு கோழி பலியிட்டு அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எப்ப நடக்குது? பல 100 ஆண்டுகள் நடக்குது. டிசம்பர் மாசம் 2024 அன்னைக்கு என்ன பண்ற? அமுதாஜின்னு ராஜபாளையத்துல ஒருத்தர் போறாரு ஆடு கோழியோட. தமிழ்நாடு காவல்துறை நீ போகக்கூடாது என்று தடுக்குது. தடுத்த உடனே அது பேசுபொருளாகுது, அது சர்ச்சையா மாறுது. அப்புறம் பல பேருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கான்னு தெரியுது. கேட்கிறேன். அதுக்கு பிறகு அவன் விட்டுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு மதுரையில அரசியல். அதுக்கு என்ன பண்றான்? முருகன் மாநாடு போடுறான் மதுரையில. திரும்ப ஏதாவது ஏழையை கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டர் நினைச்சு வரும்ல, சோத்தின கல்லு அப்படி செங்கல்ல வைப்பார்ல, அந்த மாதிரி தீபத்தை அங்கதான் ஏற்றுவேன். இவன் தீபம் ஏற்றுவேன் அடம்பிடிக்காங்க. இதுக்கு தீபம் பற்றியா இந்த திமுக அரசு பாதி அமைச்சு கொடுத்தது. திமுக அரசு கேட்ட நாங்கள் பாஜக வன்மையாக இருக்கும். எங்க வைத்த அவனுக்கு பாதை போட்டு வாசல் திறந்து விட்ட கேடு கட்ட செஞ்சது நீ தானே?